Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th தமிழ் பப்ளிக் சென்டம் ஸ்பெஷல் மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 2024 கானது இயல் 1 ல இருந்து கொடுத்திருக்கோம். இது क्वेश्चन நம்பர் 1 to 14 1 மார்க்ஸ் கான ஒவ்வொரு இதுவா கொடுத்திருக்கோம். இயல் 1 ஃபர்ஸ்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கேட்பாங்க 1 மார்க்லன்றது. அடுத்து இயல் 2 வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இயல் 2க்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மெட்டீரியலை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் ஷோராக தமிழில் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த 1 மார்க்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 14 1 மார்க்ஸ் கேட்பாங்க. நீங்கள் நெடுவினா சிறுவினா குருவினா எல்லாமே நல்லா அட்டன் பண்ணியிருந்தாலும் 1 மார்க்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் மார்க்கை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இயலாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நீங்கள் ஷோராக நீங்கள் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 14 மார்க்ஸ் நீங்கள் ஷோராக அட்டன் பண்ணலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்களே வந்து கண்டுபிடிங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமலும் இருக்கும் உங்களுக்கு. இயல் 4ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது. இயல் 5க்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு. இயல் 6க்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு. இயல் 7க்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின். இயல் 8க்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர்லாம் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் 2 மார்க்ஸு கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் கேட்குற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்றது. வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுக. அடைப்புக்குள் உள்ள ஆக்கப்பெயர் விகுதிகளை கொண்டு விடுகதைகளுக்குரிய. அடுத்து குருவினா செய்யுள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் தரோவாக ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாமல் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியலை மட்டும் நீங்கள் ஷோராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக தரோவாக நீங்கள் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் குருவினா உரைநடையிலேருந்து
என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது மென்ஷன் ஆகிருக்கு. ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறுவினா செய்யுள். சிறுவினா உரைநடை. வினா எண் 35 to 38 கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அணி இலக்கணம் 4 மார்க்ஸு. என்னென்ன கேட்பாங்கன்றது. கொஸ்டின் நம்பர் 40ல் நயம் பாராட்டல். மைய கருத்துடன் ஏதேனும் 3 நயங்கள் எழுதுக. கொஸ்டின் நம்பர் 42ல் மொழித்திறன் பயிற்சியில் ஒன்று அல்லது சொந்த நடையில் கவிதை கேட்கப்படும். அது தமிழாக்கம். கொஸ்டின் நம்பர் 44ல் செய்யுள் நெடுவினா. கொஸ்டின் நம்பர் 45 உரைநடை நெடுவினா. Thank you. All the best.